கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 3வது T20 நடந்துட்டு இருக்கும்போது அவ்ளோ ஒரு கமெண்ட்ஸ். ஸோ இன்னும் இந்த மேட்ச் நடந்து முடியல. இருந்தாலும் ஏன் அவ்ளோ கமெண்ட்ஸ் அப்டின்னா, ஃபில் சால்ட்டுடைய புவரான பெர்ஃபார்மன்ஸ். ஸோ கடந்த 10 இன்னிங்ஸ்ல பெருசா எதுவுமே இல்ல. எஸ் ஒரு நல்ல இன்னிங்ஸ் 2, 3 ஆடுனாரு. பட் இருந்தாலும் கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகுது. புவர் ஃபார்ம் என்ன பண்ண போறாங்க ஆர்சிபி? ஆர்சிபி ரிப்ளேஸ்மென்ட் தேட போறாங்களா? யார் அந்த ரிப்ளேஸ்மென்ட்டா வருவாங்கன்னு சொல்லிட்டு அவ்ளோ கேள்விகள் இருக்கு. எல்லாத்துக்கும் பதில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே டக்கு டக்குன்னு உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேம் இந்தியாவில் தான் ஆடுறாங்க. ஸோ இந்தியன் கண்டிஷனுக்கு இங்கிலாந்து பேட்ஸ்மேன் எந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் ரிமைனிங் இருக்கக்கூடிய மேட்ச் எல்லாமே இருக்கும். அது போக ரொம்ப முக்கியமா ஐபிஎல் ஆட போறாங்க. ஜார்ஜ் பட்லரை எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. மனுஷன் இந்தியன் ட்ராக்கை கரைச்சு குடிச்சிருக்காரு. ஃபாஸ்ட் பவுலர் போட்டாலும் சரி, ஸ்பின் பவுலர் போட்டாலும் சரி, நான் எப்படி ஆடுவேனுங்கிற கேமை பக்காவா கத்து வச்சிருக்காரு. சும்மாவா லாஸ்ட் 4 வருஷமா ஆர்ஆர்ல ஒரு பண்ண சம்பவம் இருக்கே, எப்ப உண்மையாலுமே பட்லரை பாராட்டணுங்க. ஒன் ஆஃப் த என்னுடைய ஃபேவரட் பேட்ஸ்மேன் அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். அவ்வளோ கூல் அண்ட் கம்போஸ்டா இருப்பாரு. ஸோ அவருடைய வேலை என்னமோ அது மட்டும் பார்ப்பாரு. ஸோ தேவையில்லாத வம்புக்கும் போக மாட்டாரு. ஸோ நாட் ஒன்லி அதுல மட்டும் கிடையாது. ஸோ அந்த இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மட்டும் கிடையாது. ஸோ கிரிக்கெட் ஃபீல்டுலயும் சரி, ஸோ எல்லாத்துலயுமே அவர் அப்படித்தான் இருந்திருக்காரு. அதனாலதான் அவர் ஸ்பெஷல் அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும். இதுல மாற்றமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா மொத்த இங்கிலாந்து பிளேயர்ஸ் எல்லாம் அவ்வளோ பெரிய ஃபார்ம் இல்லைங்க. ஸோ எதுவுமே சரியா பண்ணதில்லை. ஸோ நிறைய பேர் ஃபில் சால்ட் மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்கிற விஷயம் தெரியுது. அவரை தாண்டி மேக்ஸிமம் யாருமே ஆடலையே. இன்னைக்கு நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பென் டக்கெட் அவர் வந்துட்டு செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒரு நாளைக்கு ஒருத்தர் பண்றாங்க, ஒருத்தர் பண்ணாம போறாங்க. கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது இங்கிலாந்து பிளேயர்ஸ் கிட்ட கிடையாது. இருந்தாலும் நிறைய பேர், அதாவது ஆர்சிபி ரசிகர்கள் அவங்களுடைய ஃபேன்ஸை தானே பார்ப்பாங்க. ஸோ அவங்களுடைய பிளேயர்ஸ் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத தானே பார்ப்பாங்க. ஸோ அது முடிஞ்ச உடனே நமக்கு வரக்கூடிய நிறைய கமெண்ட் என்ன அப்படின்னா, ஃபில் சால்ட் போரான பெர்ஃபார்மன்ஸ் அவரு நமக்கு தேவையா, ஸோ எதுக்கு எடுத்தாங்கிற மாதிரி அவ்வளோ கேள்விகள். ஸோ இதெல்லாம் பார்த்து முடிவு பண்ணக்கூடாது. ஆர்சிபி கேம்ப் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும். மேபி அங்க ஒரு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இது போக இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஃபில் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க 3 மேட்ச் ஃபெயிலியர் ஆகி 4வது மேட்ச் 50 அடிச்சுட்டு அப்புறம் 2 மேட்ச் ஃபெயிலியர் ஆகி அதுக்கு அடுத்த மேட்ச் 50 அடிச்சாலுமே ஆர்சிபி கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அவருடைய ரோல் அதுதான். நீ ஆரம்பத்துல பவர் பிளேல பொறுமையா ஆடுறதுக்கு விராட் கோலி இருக்காரு. அவரு வந்துட்டு 10 ஓவர் வரைக்கும் நிப்பாரு. நீ முதல்ல போய் அந்த ஆக்சலரேட் பண்ணி அந்த மொமெண்டம் அப்படிங்கிறத பில்ட் பண்ணு அப்படிங்கிறதா அவருடைய ரோலுங்க. அதுல மாற்றமே கிடையாது. ஏன்னா கீழே வரக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் ஒரு ஜேக்கப் பெத்தல் ஆகட்டும், ஒரு வந்துட்டு ஜிதேஷ் சர்மா ஆகட்டும், ரொம்ப முக்கியமா ரஜத் பட்டிதார், இவங்க எல்லாருமே பொறுமையா கேம் எடுத்துட்டு போக போறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபினிஷிங்ல உங்களுக்கு லியாம் லிவிங்ஸ்டன் அப்படி இல்லைன்னா டிம் டேவிட் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ஸோ எனிவே மிடில் ஆர்டர் கொஞ்சம் பொறுமையா இருக்கும்போது அதிரடியா ஆடுறதுக்கு நீ போய் ஆக்சலரேட் பண்ணு அப்படிங்கிற விஷயத்தை தான் ஃபில் சால்ட் கிட்ட ஆர்சிபி சொல்ல போறாங்க. ஸோ அதனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸோ அவருடைய கேம் எப்படி இருந்தாலும் ஆர்சிபி ஏத்துக்குவாங்க. ஸோ நிறைய டிஎம் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஃபில் சால்ட்டை பத்தி லாஸ்டா நம்ம நிறைய பேசியிருந்தோம். ஸோ ஒரு காலத்தில் நல்லா ஆடிட்டு இருந்தார் ஒரு மாசத்துக்கு முன்னாடி. ஸோ அதுக்கப்புறம் பெருசா பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ இருந்தாலும் ஒரி பண்ணிக்க தேவை கிடையாது. ஸோ கிரிக்கெட் இஸ் அ ஃபன்னி கேம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நிறைய பேருக்கு ஃபார்ம் அவுட்ல இருந்து ஸோ அதுக்கப்புறம் கம்பேக் கொடுத்த கதையெல்லாம் இருக்கும். பொறுத்திருந்த பாப்போம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத. ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ் எத்தனை பேர் இவருக்கு ரிப்ளேஸ்மெண்ட் வேணும்? நிறைய பேர் வந்துட்டு ப்ரோ வில்லியங்கெல்லாம் இருக்காரு, ஸோ அது போக ஃபின்னாலன்லாம் இருக்காரு, அவங்கெல்லாம் வச்சிருக்கலாமான்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ரிப்ளேஸ்மெண்ட் எல்லாம் பண்ணவே மாட்டாங்க. எதுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்? இன்ஜுரி ஆனால் மட்டும்தான் ரிப்ளேஸ்மெண்ட். ஸோ மற்றபடி எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஸோ கண்டிப்பா ஃபில் சால்ட் அவருடைய வேலையை ஐபிஎல் பண்ணுவார்னு தோணுது. பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பத்தின கருத்துக்கள் நீங்க தாராளமா கமெண்ட்ல சொல்லலாம். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.